السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி. அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக பாவம் செய்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இவ்வாறு பல சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றதே, இது இஸ்திக்ஃபார்களிலே மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. என்று வரக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 70 தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.